அண்ணே அண்ணே ஹாய் 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 गाइस ஹாய் மாப்ஸ். என்னது மாப்ஸா? ஓல்ட் ஃபேஷன்ல மாப்லன்னு கூப்பிடு, கரண்ட் ட்ரெண்ட்ல மாப்ஸ்னு கூப்பிட்டேன். அண்ணே சான்ஸே இல்லண்ணே, அப்படியே ஹிந்தி பட ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்து சொல்லு. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் மேட்ச் ஆட வந்தேன். கேம் முடிஞ்சு போச்சு, அதான் உன்னையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அங்கிள், கேம் முடிஞ்ச கையோட இங்க கேம் விளையாட வந்துட்டீங்களா? இருங்க உமா, அண்ணன் பயங்கர எங்க சாமிங்க அப்படியே அமுல் பேபி மாதிரி இருக்காரு. நீ எங்க அண்ணனை பார்த்து அங்கிள்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீ வயசுல பெரியவங்கள மரியாதையா தானே கூப்பிடணும். போமா, அவருக்கு ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் வயசா இல்ல. ஹலோ, நீங்க என்ன சாடினே கூப்பிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லம்மா என்ன சாடின்னு தான் கூப்பிடுவாங்க. உமா, நீ எங்க அண்ணனை பாத்திருக்கல, என் கல்யாணத்தன்னைக்கு இங்க வந்தாரே. என்ன நீ இவரை தெரியாம இருக்குமா? இந்த ஊர்லயே பொண்ணுங்க போடுற பட்டு பாவாடை ஃப்ராக்ல சட்டை தைச்சு போடுற வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள ஆளு இவர் மட்டும்தான். அது ஜஸ்ட் மீட்டிங்க்கு, இது டேட்டிங்காக. அதர்வைஸ் வெளியே ஜாலியா ரிலாக்ஸா போகும்போது இந்த மாதிரி காஸ்டியூம்ல தான் போவேன். அதே ஓல்டு வைன் ஆனா நியூ பாட்டில். என்ன புரியலையா? உங்க பாசையில சொல்லணும்னா சரக்கு பழசு, பாட்டில் மட்டும் பல பலன்னு புதுசா இருக்குன்றா. அதெல்லாம் ஓகே, தலையில 1.5 கிரவுண்ட் இருக்குமே, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அண்ணே, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதானே, கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அதுலயும் உமாதான் ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டா, செம்ம ஜாலியான பொண்ணு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆக்சுவலா நான் அண்ணன் இங்க வர சொன்னதே நம்ம உமாவை பொண்ணு கேட்கலான் தான். எங்க வீட்டுல எல்லாருமே உமாவை சூப்பரா பாத்துக்குவாங்க. உமாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட எல்லாம் ஏற்கனவே இந்த விஷயமா பேசியிருக்கேன். பணம் காசெல்லாம் எதுவுமே வேண்டாம், கட்டின புடவையோட அனுப்பிவிட்டாலே போதும். அப்படியே தங்க தட்டுல வச்சு அவளை பாத்துக்குவாங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பனே தவிர, ஆனா மனசளவுல நான் ரொம்ப நல்லவன். சுருக்கமா சொல்லணும்னா நான் ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியே தான் முள்ளு, உள்ள பயங்கர இனிப்பா இருப்பேன். ஏங்க, பொண்ணு கேட்க ஒரு வயசு வரம்பு வேணாம்? ஏங்க, உங்க வயசுன்னா என் தங்கச்சி வயசு என்ன? ஏங்க, உங்க பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பேச வந்திருக்கீங்க? ஐய, அதை விடுங்க. எங்க அண்ணன் வயசுதான் பிரச்சனைனா என்னோட 2வது அண்ணன் பரந்தாமனுக்கு பேசலாமே. என்னென்ன என்ன கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்காய் வாங்கிக்கிற மாதிரி இதென்ன வியாபாரம் நினைச்சீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படியெல்லாம் பேசி முடிவெடுக்க முடியாது. அன்னைக்கு உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துனீங்க. இன்னைக்கு அப்படியே உல்டாவா பேசுறீங்க.
இந்த வாய் தானே என் குடும்பத்தை கேவலமா பேசுச்சு. இப்ப அதே குடும்பத்துல புண்ணு இருக்குதா? இந்த மாதிரி எண்ணத்தோட எங்க வீட்டுக்குள்ள வரத நிறுத்திடு. எங்க பொண்ணோட வாழ்க்கை மலிஞ்சு கிடக்கல. உன்ன மாதிரி ஆளுக்கு தலையில கட்டி அனுப்ப. என்னடா ஊர்ல இல்லாத பொண்ணை பெத்து வச்சிருக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உலக அழகிய உன் தங்கச்சி ஆன மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பெருசா கேட்டுட்டேன், இப்படி மொத்தமா ரவுண்டு கட்டி ஓவரா ரவுஸ் விடுறீங்க. எங்க குடும்பத்துல உங்க பொண்ணு வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. உங்க குடும்ப பேச்சு தான் ஊரே நாரி கிடக்கடா. இதுல புதுசா வேற தெரிஞ்சுக்கணுமா? டேய் என்ன யாருக்கிட்ட என்ன பேசுற? என்ன பத்தி தெரியாது உனக்கு? இந்நேரம் என் தங்கச்சி மட்டும் இங்க இல்லைன்னா உங்களை அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். நீங்க அடிச்சு தும்சம் பண்ற வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? எனக்கு மூஞ்சி முகரை பேக்க தெரியும். வெளில போடா. என்ன பேசுறானா? சரிப்பா அவன் தான் போயிட்டான். வா வா வந்து உட்கார் 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 ராஜு. இந்த மாதிரி ஸ்டைலா மாடர்னா வந்தா அவங்களுக்கு பிடிக்கும் நினைச்சு தானே வர சொன்னேன். இந்த மாதிரி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலன்னு. நீ மட்டும் என்ன இழுத்துட்டு வரலனா அவனை 2 இழுப்பு இழுத்துட்டு வந்திருப்பேன். என்ன வாய் கொடுப்பா பேசுறானுங்க பாத்தியா? ஏய் நம்ம வசதி அந்தஸ்து பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? அண்ணா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னு நீ எதையும் மனசுல வச்சுக்காத. ஏய் நீ இந்த வீட்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனுங்களை விட்டுட்டு போறேன். இல்லைன்னா அந்த அன்னக்காவடி பசங்களை என்ன எதிர பார்த்துட்டு போயிருவேன். கஞ்ச பசங்க 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. எச்சக்கையில காக்கா ஓட்டாத நாய்ங்க. பரதேசி நாய்ங்க. யார பாத்துறா பிச்சைக்காரங்கன்னு சொன்ன? உன்ன மாதிரி கண்ட தெரு நாயெல்லாம் உள்ள விட்டோம்ல. யார தெரு நாய்ங்கற? எடுறா கைய. என்னடா என்ன பண்ணுவ? கையடா. என்னடா செய்வ? பரதேசி நாய். அண்ணா என்னண்ணா வெளியில ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லடா, வைஜெயந்தியோட அண்ணன் சத்தம் போட்டுட்டு இருந்தான். அதான் வெளியே போய் அவனை அனுப்பிட்டு வந்தேன். ஒண்ணு இல்ல, நீ வா போ உள்ள. சொல்றேன்ல அண்ணா போங்கடா. அவன் போயிட்டானா? நீ போ. எல்லாம் உன்னால போட்டுருவான் அவன ராஸ்கல். யாரு மேல? அண்ணா விடுங்க, எனக்கு ஆத்திரமா தான் வருது. அண்ணா நம்ம அப்பா கனவு நிறைவேறணும். சிறுபால் அடிச்சுடாடி. நம்ம அப்பா கனவு நிறைவேறணும். அமைதியா இருங்க, அமைதியா இரு. நம்ம அப்பா கனவு நிறைவேறணும்னா நம்ம விட்டுதான் பிடிக்கணும். எல்லாம் என் மனசுல இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த குடும்பத்தை நான் கூண்டோட ஒழிக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடாதே. இதோட மறந்துடுனேன். எனக்காக உனக்காக தான் நான் சும்மா போறேன். அந்த சண்முகத்தோட கதையை முடிக்கல. ஆம்பளை இல்ல, சடகோபனும் இல்ல. சீ விடமாட்டேன். இந்த குடும்பத்தை நாசம் பண்ணாம விடமாட்டேன். இனிமேதான் இந்த வைஜெயந்தியோட ஆட்டம் ஆரம்பிக்க போது. சும்மாவே விடமாட்டேன். நான் விடுறேன். அண்ணி இருக்கல்ல, பதில் சொல்ல வைப்பேன். என்ன சண்முகம், என்ன சொல்ற? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னம்மா நீங்க? நான் லோடு ஏத்திக்கிட்டு ஆந்திரா வரைக்கும் தானே போறேன். போயிட்டு வந்துருவோம்மா, ஒரு பிரச்சனை இருக்காதுமா. அது இல்லடா, சரவணா கல்யாணம் வர பக்கத்துல நெருங்கிடுச்சு. நீ போய் தான் ஆகணுமா? என்னம்மா நீங்க? நான் எப்பவும் போறதானே, ஏதோ புதுசா போற மாதிரி பேசுறீங்க. இல்லடா, வழக்கமா போறது வேற. தம்பி கல்யாணம் வச்சிருக்கோம். இப்ப போயிட்டு
நம்ம குடும்பத்துல இதாண்ட எல்லாரும் சேர்ந்து நடத்துற கல்யாணம். ராஜேந்திரன் கல்யாணம் யாருக்குமே தெரியாம நடந்துருச்சு. உன் கல்யாணமும் கோயில்ல சாதாரணமா முடிஞ்சிருச்சு. வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கல்யாணத்தை தான் நடத்துறோம். நீ இப்ப போய் போறேங்கிறியே, நீ இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் சங்கடமா இருக்காதா? அம்மா, நான் என்ன கல்யாணத்துக்கே வரப்போதில்லை நான் சொல்றேன். போய் லோடை இறக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லிஸ்ட்ல இருக்கிற ஆர்டர்லாம் சப்ளை பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் இங்க வந்து நிக்க போறேன். அம்மா, எல்லாம் சரியா இருக்கும்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா வந்துருவேன். இல்லப்பா, எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. ஏதோ ஒண்ணு நெருடலா இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, இங்க பாருங்க, என்ன ஒரு 1000 கிலோமீட்டர் தானே, நான் போயிட்டு உடனே வந்துருவோம்மா. அம்மா, அப்படியே ஏதாவது அவசரம்னா ட்ரெயினோ இல்ல ஃப்ளைட்டோ பிடிச்சி வந்துடுறேன். நான் அதுக்கு சொல்லலப்பா, என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா அதான் சொன்னேன். சரி, பரவாயில்ல. வேற யாராச்சும் போக முடியாதா? இல்லம்மா, இவங்க ரொம்ப முக்கியமான ஏஜென்சிமா, நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியாபாரம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு வேற யாரையும் அனுப்ப கூடாதுமா. நானே நேர்ல போய் இருந்து எல்லா ஆர்டரையும் சப்ளை பண்ணிட்டு கூடவே இருந்து பேமெண்ட்டையும் வாங்கிட்டு வந்தா தான் சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது வேற யாரும் அனுப்பலாமா? நாம தான் போகணும். என்ன தம்பி, அம்மா இவ்ளோ தூரம் சொல்றாங்க, வேற யாரையாவது மாத்தி அனுப்ப முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. இல்ல மீனாட்சி, அவங்க கடையில ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஒரு பெரிய ஆர்டர் நம்ம கடையை நம்பி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2-3 கடையில இருந்து ஆர்டர் வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட தான் ஆர்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால சண்முகம் சொன்ன மாதிரி அவனே நேர்ல போய் பண்ணிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுத்து பேச ஒண்ணும் இல்லைங்க. அம்மா சொல்ற மாதிரி நம்ம வீட்ல எல்லாருமே கூடி நடத்துற கல்யாணம். சண்முகம் தம்பி மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்காதா? அண்ணி, நான் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே இங்க இருப்பேன்னு சொல்றேன்ல, அங்க வேலை முடிஞ்ச கையோட நான் கிளம்பிடுவேன். ஒருவேளை அங்க ஏதாவது வேலை லேட் ஆனாலும் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துடுவேன். அதான் எப்படியாவது வந்துடுறேன்னு அண்ணன் சொல்றாருல்ல, போயிட்டு வந்துட்டுமே என்ன. சண்முகம், நீ பானு கிட்ட சொன்னியா? இல்லம்மா, அவட்ட சொன்னா என்ன சொல்லலாம், என்ன ஊருக்கு போகாதீங்க, உங்களை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம் நான் சொல்ல போறேன். அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க போறேன், நான் என் வேலையை பார்க்க போறேன். அதுக்காக நீ சொல்லாம இருக்க போறியா? சொல்றேம்மா, சொல்றேன். கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும். சண்முகம், நீ கிளம்பும் போது வவுச்சர், செக் புக் எல்லாத்தையும் மறக்காம எடுத்துக்கோ. அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண டீடைல்ஸ், ஆர்டர் வாங்கின டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. முருகன் கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வண்டியில ஏத்து. சரிண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பதட்டப்படாம இருங்க. நீங்க நிம்மதியா அவன் கல்யாண வேலையை பாருங்க. சரிப்பா. சரிப்பா, நீ போய் கிளம்புற வேலையை பாரு. சரிம்மா. ஏய் சரவணா, நீ வண்டிக்கு சொல்லிட்டியா? என்னென்ன அனி ஞாபகம் வந்துருச்சா? ஒரே ஃபீலிங்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லவும்மா, துணிமணிலாம் ஊருக்கு போறதுக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருந்தேன், நடுவில் அவ படம் வந்துருச்சு. ஆமா, நீ தான் அண்ணி அண்ணின்னு உருகி ஃபீலிங்ஸா இருக்க. ஆனா அவங்களுக்கு உன் மேல ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. உமா, எதுக்கு தேவையில்லாம அவர் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? விடுங்க நீ, சின்ன பொண்ணு தானே, பேசிட்டு போட்டோம். தம்பி, எல்லாத்தையும் பார்த்து சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? இல்ல, அந்த வவுச்சர் செக் புக் எல்லாம் உங்களை பார்த்து எடுத்து வச்சுக்க உங்க அண்ணன் சொன்னாரு. அதெல்லாம் கூட வச்சிட்டேன் நீ. உங்களுக்கு வேணா குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வர? இல்ல நீ, இப்பதானே சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு, வேணாம்.
எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீயும் பிடிவாதமா இருக்க. கல்யாணத்தப்போ கிளம்பி வந்துரு, 2 நாள் முன்னாடினா கூட வந்துடுறா. சரிம்மா. பானு எங்க அண்ணி வந்துட்டாளா? அவ இன்னும் வரல தம்பி. ஓ, நீ காலையில் அவ வேலைக்கு போகும்போது நான் ஊருக்கு போறேன்னு சொன்னீங்களா? சொல்லிட்டேன். நீங்க ஊருக்கு போறீங்க, முடிஞ்சா சீக்கிரமா வான்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை கிளம்பி இருக்கலாம். நீங்க எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி அண்ணி. ஹலோ, எஸ். பானு, நான் தான். நீங்களா? சொல்லுங்க. பானு, நீ நீ எங்க இருக்க? இது என்ன கேள்வி? நீங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்கேன்னு கேக்குறீங்க? ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். என்ன? அதான், என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கேன். என்ன கேக்குறீங்க? ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேட்டர் சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஓ, அப்படியா? ஓகே, போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி ஜர்னி. இல்ல பானு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சீக்கிரமாவா? இல்ல, சான்ஸே இல்ல. இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு. கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ஆடிட் கால்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டைம் ஆகும். எப்படி இருந்தாலும் 10:30 ஆகும். டயர்டா வேற இருக்கு. ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டு டு. ஐயோ. சரி, நான் இன்னைக்கு கிளம்புறேன். அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க என்னமோ இப்பதான் புதுசா ஊருக்கு போற மாதிரி சொல்றீங்க. அதான் மாசத்துக்கு 2 தடவை அசாம் போறேன், ஒரிசா போறேன்னு கிளம்பிடுறீங்களே. மெட்டீரியல் வாங்கணும், அது இதுன்னு. சரி பானு, நான் கிளம்புறேன். பை. என்னப்பா சொல்ற? அவளுக்கு நிறைய வேலை இருக்கு போல இருக்கு. நான் கிளம்புறேன். அண்ணே, நான் கிளம்புறேன். வவுச்சர் செக் புக் எல்லாத்தையும் மறக்காம எடுத்துக்கோ. வச்சுக்கிட்டேண்ணே. ஏண்டா, போய்தான் ஆகணுமா? ஆமாம்மா. என்னென்ன அண்ணியை பிரிஞ்சு போறேன்னு கவலையா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமார். நீ ஒன்னும் கவலைப்படாதண்ண. மீனாட்சி நீயோட சேர்ந்து கல்யாண வேலை எல்லாம் நல்லா பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா போயிட்டு வாங்க. இந்தாங்க வாட்டர் பாட்டில், ரொம்ப யூஸ் ஆகும். போற இடத்துல வாட்டர் பாக்கெட் அது இதுன்னு வாங்கி குடிச்சா சளி பிடிச்சுக்கும். வீட்டு தண்ணி தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். சரி, போயிட்டு வரேன். வரேன். சரிண்ணா. வரேன் அண்ணி, போயிட்டு வரேன்டா. அம்மா, கவலைப்படாதீங்க, நான் வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. வரேண்ணே. அண்ணா, அப்புறம் முருகனுக்கு ஃபோன் பண்ணி. ஐயோ ஐயோ, டேய் சண்முகம், என்னடா? என்னாச்சுனே? இல்லம்மா, ஐயோ, புறப்படும் போதே காத்து அடிக்கிடுச்சே. அம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. அம்மா, இல்லம்மா, ஒன்றும் இல்லைம்மா. நான் அண்ணன்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே நடந்திருந்தேன்னா தடுக்கிடுச்சு, கவனிக்கலம்மா. இல்லடா, காத்து அடுக்குனா சகுனா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கடா. அம்மா, ஏமா சகுனம் அது இது சொல்லி குழப்பிட்டு இருக்கீங்க உங்களை? டேய், நீ முதல்ல உள்ள வா. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா புறப்பட்டு போ. சரிம்மா. டேய், எனக்கு மனசே கேட்கலடா. ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க இவ்வளவு சங்கடப்படுறீங்கன்னா வேணா நான் போயிட்டு வரட்டுமா? அண்ணே, என்ன நீங்க? நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க இருந்தே ஆகணும். நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாகணும். நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. நான் என்ன புதுசாக போறேன்? எப்பவும் போயிட்டு வரதானே. இல்ல அம்மா. விடுங்கண்ணே. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா, ஒன்றும் ஆகாதுமா எனக்கு. டேய், அந்த சரக்கை யார்கிட்டயும் கொடுத்து விட முடியலன்னா
நான் ஒண்ணு சொல்லவா? பேசாம அந்த ஆர்டரே வேணாம்னு சொல்லிடுறா. அதுல கோடி ரூபாய் கிடைச்சாலே நமக்கு வேணாம்டா. அம்மா காசு முக்கியம் இல்லம்மா, கொடுத்த வாக்கு தானம்மா முக்கியம். நம்மளை நம்பி நம்ம கம்பெனி நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நான் போய் தாம்மா ஆகணும். அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சிக்குமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல கண்ணு தொடங்க, தைரியமா இருக்குமா. பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா, சரி பத்திரமா போயிட்டு வாப்பா. சரி. சண்முகம், வவுச்சர்லாம் கரெக்டா வாங்கிக்கோ, செக்கெல்லாம் கரெக்டா வாங்கிக்கோ. டீல் முடிஞ்சதும் பேசாம ஒரு ஃப்ளைட் பிடிச்சி இங்க வந்துரு, சரியா? சரிண்ணே, சரி. அண்ணே, அண்ணி வந்ததும் நான் கால் பண்ண சொல்றேண்ணே. சரிம்மா, பார்த்து போங்க. கண்டிப்பா வரேங்க. சரவணா, ராஜேந்திரா, சொல்லுங்கண்ணே. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்முகத்தோட போயிட்டு லாரி ஆபீஸ்ல விட்டுட்டு வண்டி கிளம்பி கிளம்பி வாங்க. சரி சரியா? எதுக்குண்ணே? அவங்களும் வரட்டுமேடா. சரி வாங்க. போலாண்ணே. அண்ணி வரேன். அண்ணி வரேம்மா. போங்க. போறேண்ணே. பாத்துக்காம வரேன். போயிட்டு வாங்க. அம்மா இது பாருங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, அவர் வந்துருவாரு. இது பாருங்க, வாங்க வாங்க வாங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயம்னு கால் பண்ணியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. இல்ல சார், பரவாயில்ல. நானே இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை நேர்ல சந்திச்சு பேசலான்னு. அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. சார், ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா தயக்கம் நிறைய இருக்கு. சிவஞான சார், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணாம பேச மாட்டீங்க, அதனால தயங்காம சொல்லுங்க. இல்ல சார், இது சின்ன விஷயம்தான். ரொம்ப நாளா இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க இதை தப்பா எடுத்துக்கூடாது. உங்க கேள்விக்கான பதில நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. பானு கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பெண்கள் வேலைக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம்தான். பாரதியும் பாரதிதாசனையும் மேடை போட்டு பேசிட்டு எங்க வீட்டு பெண்களை வீட்டுக்குள்ள போட்டி வைக்கணுங்கிற எண்ணம் உள்ள ஆள் நான் இல்லை. உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் எப்போதும் ஒரு நேர்மறையான அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சின்ன சிக்கல். பானு காஞ்சிபுரத்துல தினமும் சென்னைக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. ராத்திரி நேரம் கழிச்சு வர சூழல் இருக்கு. இன்னும் சில நாள் அங்கேயே தங்கிக்கிற மாதிரி நிலைமையும் இருக்கு. அவங்க இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? பானு வேலைக்கு போறதா என்கிட்ட சொன்னா, ஆனா அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிய வருது. ஐயோ, எதுவுமே நான் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. இது பெரிய பிரச்சனையும் கிடையாது. தம்பி கிட்ட பேசியாச்சு. தம்பியும் பானுவும் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு சரியான புரிதல் ஏற்படலையோன்னு தோணுது சார். ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை இருந்துகிட்டே இருக்கு சார். பானு வேலைக்கு போறதுனால அந்த இடைவெளி இன்னும் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு சார். நீங்க சரியா தான் சொன்னீங்க. கணவன் மனைவிக்குள்ள திருமணமான ஒரு வருஷத்துக்குள்ளார நெருக்கம் வரலன்னா அது கடைசி வரைக்கும் வராம போயிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க சார். பானு நல்ல பொண்ணு, படிச்ச தெளிவான பொண்ணு. என்ன கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. அதனால இத நாங்க வீட்டுல யார் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தப்பா படலாம். அதனாலதான் இத உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சு. தயவு செஞ்சு அவங்க கிட்ட உடனே இதை பத்தி பேச வேண்டாம். விசாரணை பண்ற மாதிரியும் பேச வேண்டாம். நல்ல சந்தர்ப்பத்துல சாவகாசமா பேசிட்டு இருக்கும் போது அப்படியே எடுத்து சொன்னா போதும் சார். அதுவும் உங்களால முடிஞ்சா கேளுங்க. இது ஒன்றும் கட்டாயமெல்லாம் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம்தான். நீங்க இவ்வளவு தூரம்
இந்த விஷயத்தை எங்கிட்ட எடுத்துட்டு வந்து பெருந்தன்மையா விளக்கமா பேசும்போது உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பானு மேல இருக்கிற அக்கறை எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு அப்பாவா கண்டிப்பா அவகிட்ட பொறுமையா இந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன். அது வரைக்கும் அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. என்ன சார் நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். பானு யாரு? எங்க வீட்டு பொண்ணு சார். இதை கூட உங்ககிட்ட நட்பு ரீதியா பகிர்ந்துக்கலான்னு தான் வந்தேன். நாங்க பாத்துக்கிறோம் சார். சரியா? நீங்க மெதுவா யோசிச்சு பேசுங்க. நிச்சயமா. அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் சார். அடுத்த வாரம் பேங்க் வந்தா உங்களை சந்திச்சு பேசுறேன். வாங்க சார். வணக்கம்.